வார்த்தைகளை மீறி நடக்கலங்க. என்ன பைபிள்ல எழுதியிருக்கோ அதன்படியே நடந்ததுதான் யாரு? இயேசு. அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்கிறவர்கள், அவரோடு வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம எப்படி நடக்கிறோம்? எப்படி நடக்கிறோம்? பிரமாணத்தை மீறித்தான் நடக்கிறோமே ஒழிய பிரமாணத்துக்கு உள்பட்டு நடக்கல. நீங்க இந்த இயேசுவை ஏன் கவனித்து பார்க்கணும்? நிறைய பாயிண்ட் இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போக முடியாது. ஒரு வார்த்தை வாசியுங்கள். எபிரேயர் 4:14 வாசியுங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கு, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால்